ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இத்தனை மாத்திரை. இதுல பிஃபோர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடின்ட்டு. ஆனா எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிஃபோர் ஃபுட்டுங்கிறது ஒரு அட்டை ஃபுல்லா இருக்கிறதுனால பாதி காலி ஆயிடுச்சுங்கனால அதோட சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. என்ன மாத்திரன்னு தெரியல. இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குத்து மதிப்பா ஒன்று எடுத்து சாப்பிட போறேன். அதுவா கரெக்டான்னு சொல்லி கெஸ் பண்ணுவோமா? இதுதான் நம்ம பிஃபோர் ஃபுட் போட வேண்டிய மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இது எதுக்காக தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம இதை நான் சொல்றேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நம்ம லைஃப்ல நமக்கே தெரியாம நம்மளே அறியாம ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அந்த டைம்ல என்னடா இதுன்னு சொல்லி பார்த்து பேனிக் ஆயிடாதீங்க. லைஃப்ல வர பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கும். புதுசா பார்க்கும்போது அது நம்மளுக்கு கஷ்டமா தெரியலாம். ஆனா ஒவ்வொரு அடி மேல அடி விழும்போது நமக்கான ஒரு விஷயம் நமக்கே அது பழகிடும். இந்த ஒரு விஷயம் எனக்கு அடி விழுவுதா, இதுக்கான சொல்யூஷன் இதுதான்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சோதனையை கண்டு பயப்படாதீங்க. கண்டிப்பா அதுக்கான நாள் வரும் நீங்க சாதிக்கிறதுக்கு. புரிஞ்சுதா? சோ தொடர்ந்து ஓடிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.